வணக்கம். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான வானிலை அப்டேட். அடுத்த 7 நாட்களுக்கு ஒரு புதிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அத பத்தி தான் நாம இப்போ விளக்கமா பார்க்க போறோம். சென்னை வானிலை ஆய்வு மையம் ரொம்ப தெளிவா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லியிருக்காங்க. மக்களே, உஷாராக இருங்கள். ஆமாங்க, ஏன்னா நம்மள நோக்கி ஒரு பெரிய வானிலை மாற்றம் வந்துகிட்டு இருக்கு. சரி, இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது நம்ம பகுதிக்கு ஒரு பெரிய மலைமேக கூட்டத்தை இழுத்துட்டு வருது. அதனால தான் பாருங்க, அடுத்த ஒரு வாரத்துக்கு இந்த வார்னிங் கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ எல்லாருக்கும் இருக்கிற முதல் கேள்வி, எங்கெல்லாம் கனமழை பெய்ய போகுதுன்னு தானே? வாங்க முதல்ல அந்த லிஸ்ட்டை பார்த்துடலாம். இப்போ நீங்க பார்க்குற இந்த மாவட்டங்கள், அதாவது கோயம்புத்தூர் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, இந்த இடங்கள்ல தான் கனமழைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு எச்சரிச்சிருக்காங்க. ஸோ நீங்க இந்த பகுதிகளில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது. கனமழை ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் மிதமான மழையோட தாக்கமும் ரொம்பவே பெருசு. கிட்டத்தட்ட 20 மாவட்டங்கள்ல இன்னிலிருந்து இடிமின்னலோட மழை பெய்யும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இதோட தாக்கம் எவ்வளவு பெரிய ஏரியாவில் இருக்க போகுதுன்னு. சரி, இந்த மழை எப்ப ஆரம்பிக்கும், எப்ப குறையும், அடுத்த 7 நாள்ல வானிலை எப்படியெல்லாம் மாறப்போகுது? வாங்க இப்போ ஒரு டைம்லைன் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 4, 5ஆம் தேதிகள்ல மேற்கு மாவட்டங்கள்ல மழை ரொம்ப தீவிரமா இருக்கும். அதுக்கப்புறம் 6, 7ஆம் தேதிகள்ல இந்த மழை அப்படியே தெற்கு பக்கமா நகர்ந்து மதுரை, சிவகங்கை போன்ற இடங்கள்ல கனமழையே கொடுக்கும். வார கடைசியில, அதாவது 8ல இருந்து 10ஆம் தேதிக்குள்ள இது கொஞ்சம் கொஞ்சமா வலுவிழந்து லேசான மழையா மாறிடும். ஆனா இந்த கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஒரு பக்கம் மழை பெய்ய போகுதுன்னு சொல்றோம், ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் பல பகுதிகளில் வெயில் கொளுத்த போகுது. இதுதான் இந்த வானிலையோட ஒரு விசித்திரமான குணம். இன்னிலேந்து ஏப்ரல் 7 வரைக்கும் நார்மலா இருக்கிறத விட டெம்பரேச்சர் ஒரு 2லேருந்து 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெயிலோட தாக்கம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும்னு அர்த்தம். சோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிள். ஒரே நேரத்துல நம்ம மாநிலத்தோட ஒரு பகுதி மழைக்கும், இன்னொரு பகுதி, குறிப்பா சொல்லணும்னா வட தமிழ்நாடோ, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகள் பயங்கரமான வெப்பத்துக்கும் தயாராகணும். சரி, இப்போ நம்ம எல்லாருடைய கவனமும் சென்னை மேலதான். சென்னைக்கும் அதோட புறநகர் பகுதிகளுக்கும் நிலைமை எப்படி இருக்க போகுது? வாங்க பார்க்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் வானப்பகுதி மேகமூட்டத்தோட இருக்கும். அங்கங்க லேசா மழை தூறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அதோட சேர்த்து அதிகபட்ச வெப்பநிலை 36லேருந்து 37 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். சோ மழையும் இருக்கும், வெயிலும் வாட்டும், ஒரு மாதிரி கலவையான வானிலை தான். சுருக்கமா சொல்லணும்னா இந்த வாரம் நமக்கு ரொம்பவே வித்தியாசமான ஒரு வாரமா இருக்க போகுது. சிலருக்கு மழைக்காலம், சிலருக்கு வெயில் காலம். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்க பகுதியில வரப்போற இந்த வானிலை மாற்றத்துக்கு நீங்க எப்படி தயாராக போறீங்க? ரொம்ப கவனமா இருங்க, பாதுகாப்பா இருங்க.